ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. உத்திரமேரூர் தேர்தல் முறை அந்த ஹெட்டிங்கில் தார்மீக நிர்வாகத்தின் முதுகெலும்பு, ராஜபீட விஷயமும் ஊர் சபை விஷயமும், 4வது பகுதி, பேஜ் நம்பர் 475 480 வரலும் எடுத்துட்டுருக்கேன். நம்ம பார்த்துன்னு வந்துட்டே இருக்கோம். உத்திரமேரூர் தேர்தல் முறையில் இந்த கல்வெட்டில் எப்படி ஒரு எலெக்ஷன் நடத்தணும், அந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு ரிஃப்ரெஷ் மாதிரி பண்ணோன்னு பார்த்தோம்னா, அந்த கேண்டிடேட்டாக நிற்கக்கூடியவங்க கால்வேலி நிலமாவது இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும், 30 வயசு டு 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏஜ் லிமிட்டாக இருக்கணும், யோக்கியதையாக, அதாவது ஒரு ஒரு க்ளீன், ஒரு டிசிப்ளின்டு பர்சனாக இருக்க வேண்டும், அண்ட் சொத்து இருக்கணும், கால்வேலி நிலமாவது இருக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஷரத்து. அது ராங் வேல சம்பாதிச்சதாக இருக்கக்கூடாது. அப்புறமா இந்த வருஷம் நின்னாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் இயர் நிற்க முடியாது. 3rd இயர், இதுக்கப்புறமா 3rd இயர் தான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன் போச்சு, இந்த கேண்டிடேட் நின்னார் அப்படின்னா அந்த கேண்டிடேட்டோடைய ரிலேட்டிவோ சொந்தக்காரங்க யாருமே அடுத்த வருஷம் நிற்கக்கூடாது. இதுதான் அந்த கண்டிஷன்ஸ் வருது உத்திரமேரூர் தேர்தல் முறையில். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பர்சன், ஒரு கேண்டிடேட் நின்னார் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் கழிச்சு தான் மறுபடியும் அவர் நிற்க முடியும். சரி, அது ஓகே. இந்த கேண்டிடேட்ஸ்க்கு நல்ல ஒரு யோக்கியமான ஒரு அம்சம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஓகே. ஆனால் அவங்களோட ரிலேட்டிவ் நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அப்படி அவங்க நின்னாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால், இது ஏன் அப்படின்னு பெரியவா சொல்கிறா, நம்ம கொஞ்சம் அறிவை செலுத்தி பார்த்தோம் அப்படின்னா, தர்மம் நியாயம் இது ரெண்டும் ஒரு நிர்வாகத்துக்கு முதுகெலும்பு. தர்மப்படி நம்ம செய்யணும் எந்த வேலையும், நியாயப்படி செய்யணும். ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு தர்மமும் நியாயமும் முதுகெலும்பாக இருக்குது. இப்போ என்ன ஆகும், இப்போ இந்த கேண்டிடேட் ஒருத்தர் நிற்கிறார், அந்த கேண்டிடேட் அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவும் அடுத்த வருஷம் நிற்கிறார் அப்படிங்கிற போச்சே, அந்த பழைய அந்த கேண்டிடேட் போன வருஷம் நின்று அந்த கேண்டிடேட் செய்து விட்டுட்டு போன முறைகேடான வேலைகளை இவர்களும் கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் பிரைட். தன்னோட ரிலேட்டிவ் காட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்போது செய்த குழப்பங்களை மூடி மறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆர் அதுதான் சரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இஃப் த கேண்டிடேட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எலெக்ஷனில் நின்னாங்கன்னா, சந்தர்ப்பத்தை அனுசரித்து இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எடுத்த சில டெசிஷனை ரிவோக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், அந்த பழைய டெசிஷன் தப்பு, அதனால தான் இவங்க ரிவோக் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த கேண்டிடேட் மேலேயும் ஒரு சந்தேகம் வரும். அதனால தான் இவங்க இந்த மாதிரி மாற்றி பண்ணுறாங்க. அப்போ இவங்க பண்ணுவாங்களா மாற்றி? அப்போ அவங்களுடைய தப்பை, தன்னோட ரிலேட்டிவோட தப்பை சுட்டி காட்டுற மாதிரி, நாமளே சுட்டி காட்டுற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் தர்மப்படி நியாயப்படி நிர்வாகத்தை செலுத்துறதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனலாக இருக்காது. அதாவது ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு, அந்த கேண்டிடேட்டுடைய ரிலேட்டிவ் அடுத்த வருஷம் நிற்கக்கூடாது, அவர் பண்ணின தப்பை இவர் மூடி மறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், தர்மமும் நியாயமும் தான் ஒரு நிர்வாகத்துக்கு முதுகெலும்புன்னு சொன்னோம். அப்போ அவங்க நின்னாங்க அப்படின்னா இது மூடி மறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் மேலும் பேசுகிறா பெரியவா, நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.